நடிகர் சசிகுமார், சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் நடித்து பிரபலமான நடிகை யோகலட்சுமி சினிமா துறையில் நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் குறித்து தற்பொழுது வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவருடைய இந்த பேச்சு ரசிகர்கள் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. சமீபத்தில் பிரம்மாண்டமாக எடுக்கப்படும் திரைப்படங்கள் கூட கதையம்சம் முக்கியமாக இல்லை என்று ரசிகர்களால் கழுவி ஊற்றப்பட்டு வருகிறது. ஆனால் குறைந்த பட்ஜெட்டில் எடுத்தாலும் அதன் கதையும் தாக்கமும் மக்களை அந்த படத்தை பற்றி பேச வைக்கிறது. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பல சினிமா பிரபலங்களும் சில திரைப்படங்களை பாராட்டி வருகின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பலரும் பாராட்டி மெய்சிலிர்க்க வைத்தனர். அதில் நடித்த பிரபலமான யோகலட்சுமி தற்பொழுது இளைஞர்களின் கனவு கன்னியாக வலம் வர ஆரம்பித்துள்ளார். சோசியல் மீடியாவிலும் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் யோகலட்சுமி சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது சினிமாவில் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்கிறார். பல நடிகைகளும் பேச தயங்கும் இந்த விஷயத்தை வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார். சினிமாவில் பெண்களுக்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய நடத்தையும் நம்மை நோக்கி கீழே வரும் கேள்விகளுக்கு நம்முடைய தைரியமான பதில்கள் தான் மிக முக்கியமானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிலர் தவறாக கேட்பது போன்ற நிலைமை வந்துவிட்டாலும் நாம் அதற்கு எப்படி ரியாக்ஷன் செய்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டும் என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அந்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு தொந்தரவுகள் வரதான் செய்யும். ஆனால் நம்முடைய பதில்கள் அதற்கு ஏற்றவாறு மிகவும் தெளிவாகவும் அவர்களை பயம் கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சமீப காலமாகவே தமிழ் திரையுலகில் அதிகமாக இது போன்று பிரச்சனைகள் ஏற்படுவதாக சினிமா நடிகைகள் வெளிப்படையாக பேசி வரும் இந்த காலத்தில் யோகலட்சுமியின் இந்த பதிலும் தற்பொழுது சினிமா ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஏனென்றால் இது போன்று இப்பொழுதே டிஜிட்டல் காலத்திலும் பெண்களுக்கு இது மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி ஒரு பக்கமும், இது குறித்து ஆரம்ப காலகட்டத்தில் ஏன் எந்த ஒரு நடிகையும் இதுக்கு எதிராக புகார் அளிக்க வருவதில்லை என்பதும் ரசிகர்களிடையே கேள்வியை எழுப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.